ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வச்சாங்க. அதான் ஒரு வீடியோ எடுத்து விட்டேன். ஸோ டிராக்டர் வந்து உழவு ஓட்டிட்டு இருந்துச்சு. ஸோ டிராக்டர் வந்து சுற்றி ஓட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை வீசிட்டு போவாங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக ஏதாவது விதை, இந்த தக்காளி விதை அதெல்லாம் விதைக்கணும்னா தண்ணி விட்டு விதைப்பாங்க. பட் இந்த மக்காச்சோளம் அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வரக்காட்டிலேயே வந்து ஓரளவுக்கு பதமாக இருக்கும்போது உழவு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை வந்து கொண்டு போய் வச்சு வீச ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே முளைச்சிக்கும். ஸோ நல்லா வீசினதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு டைம் அதுக்கு மேலே டிராக்டர் ஓடும், உள்ளே போகும் அந்த விதை. அதுக்கப்புறம் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வீச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி எல்லா பக்கம் வந்து நிறையா பண்ணோம். ஒரு மூட்டை கணக்கில் போட்டால் தான் வந்து கிட்டத்தட்ட வரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு இருக்குல்ல, மாட்டுக்கு வந்து வெயிலில் வந்து நிறையா மேவு போட்டு கட்ட முடியாது. ஸோ மக்காச்சோளம் பில்லில் இருந்து அடித்து போட்டால் அது பாட்டுக்கு சாப்பிட்டு சிவனேன்னு இருந்திருக்கும். ஸோ பாலும் நல்லா கறக்கும். அதுக்காக தான் பண்ணாங்க. ஸோ நம்ம டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மன் ஓட்டிட்டு இருந்தார். பின்னாடி காக்காலாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் ஓட்டி முடிப்பார், பின்னாடி மக்காச்சோளத்தை போட்டு திரும்பி மூடுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் அது. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இது பார்த்துருக்கீங்க இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள், பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் என்ன கணக்குன்னு பார்ப்போம். ஸோ விதைச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் போது நல்லாவே வந்துடும் அறுக்கிற மாதிரி.